அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிற ஒரு நல்ல புஸ்தகம். விசுவாசம் என்பது என்னவென்றும் அந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்பதையும் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளின் வாழ்வில் விசுவாசம் மிக அவசியம், தேவை. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விசுவாசத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கான ஒரு தருணம் இந்த கால வேளை. உங்கள் விசுவாசத்தை சீர்தூக்கி பார்க்கிற நேரம். என் விசுவாசத்தின் அளவீடு எவ்வளவு இருக்கிறது, எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி. இரண்டாவது, இந்த விசுவாசம் எனக்குள்ள எவ்வளவு இருக்கிறது, எப்போதெல்லாம் இந்த விசுவாசம் எனக்குள்ளே அது உறுதியாக இருக்கிறது, அடிக்கடி என் விசுவாசம் குறைவுபடுகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கால வேளை. விசுவாசத்தில் வல்லமை இருக்கிறது, விசுவாசத்திற்குள்ளே வல்லமை இருக்கிறது. விசுவாசத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தில் மிக முக்கியப்படுத்தினதை பல சம்பவங்களை நாம் படிக்க முடியும். அவரிடத்தில் வந்தவர்களிடத்தில் ஆண்டவர் பெரும்பாலானவர்கள்ட்ட ஆண்டவர் கேட்டது, நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். சிலரிடத்தில் ஆண்டவரே அவள் விசுவாசத்தை கண்டு அவர்களுக்கு அற்புதம் செய்தார். அவன் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறான் என்பதை கர்த்தர் அறிந்து கொண்டு அவனுக்கு அற்புதம் செய்தார். அப்படி சிலருக்கு அற்புதம் செய்தார். எப்படி ஆயினும் சரி, ஆண்டவர் மனுஷனுக்குள்ள விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அல்லது ஆண்டவர்கிட்ட எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நிச்சயமாக நமக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வதற்காக மட்டும்தானா விசுவாசம்? இல்லை, தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கே விசுவாசம் தேவைப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இந்த காலையில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் என் விசுவாசம் குறைந்து போகாதபடி எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியது, என் விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர். ஏன்னா விசுவாசம் தான் நம்மளை உறுதியாக நிற்க வைக்க ஆண்டவருக்குள்ள. விசுவாசம் தான் கிறிஸ்துவுக்குள்ள பலனடையா செய்கிறது. நான் விழுந்து போகாமல் என்னை காப்பது இந்த விசுவாசம். இந்த விசுவாசம் தடைகளையும் தாண்டி ஜெயிக்க பண்ணுகிறது, சாதிக்க பண்ணுவது இந்த விசுவாசம். அன்பானவர்களே, விசுவாசிகளுக்கு விசுவாசம் இல்லை என்றால் உண்மையான விசுவாசிகளாக இருந்து விட முடியாது. நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ண ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நான் ஒரு சில விஷயங்களை இந்த கால வேளையில் விசுவாசம் நமக்கு என்ன வகையில் உதவி செய்கிறது என்பதை உங்களுடன் நான் பேச விரும்புகிறேன். நம்முடைய விசுவாசம் எந்த அளவில் நமக்கு உதவி செய்கிறது? அன்பானவர்களே, விசுவாசத்திற்கு அதிக முக்கியத்துவம் செலுத்தினால் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நாம் விடுபடுவதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கிறது. முதலாவது எபேசியர் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை படிக்க போறோம். 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க போறோம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகளை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். செயல்களை நிறைவேற்றுவதற்கு இந்த விசுவாசம் ரொம்ப உதவியாக இருக்கிறது. 8ஆம் வசனத்தில் கூட நான் வாசிக்கிறேன், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 8ஆம் வசனத்திலும் 10ஆம் வசனத்திலும் நாம் ரொம்ப கூர்ந்து கவனித்தால் விசுவாசம் நம்முடைய வாழ்வில் ரட்சிப்பிற்கு ரொம்ப அதிகமாக பயன்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு எபிரேயரில் வாசித்தோம். ஆனால் இங்கே படிக்கும்போது இந்த விசுவாசம் இல்லாமல் நான் ரட்சிக்கப்பட முடியாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கும் ரட்சிக்கப்படுறதுக்கும் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கும் நமக்குள்ள இயேசு வாழ்வதற்கும் ரொம்ப அவசியமாக இருந்தது விசுவாசம். நான் விசுவாசிக்காவிட்டால் இயேசு எனக்குள் வருவதில்லை, நான் ரட்சிக்கப்பட முடியாது. அப்போ ரட்சிக்கப்பட விசுவாசம் தேவைப்படுகிறது. அதோடு சேர்த்து இன்னொன்றையும் இங்கே நான் வாசிக்கிறோம். நான் சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக எனக்கு விசுவாசம் தேவைப்படுவது போல ரட்சிப்பையும் சுவிசேஷத்தையும் கொடுப்பதற்கும் எனக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது.
அதுதான் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தில் நான் ரட்சிக்கப்படுவதற்கு, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு விசுவாசம் ரொம்ப தேவைப்படுது. 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நற்கிரியைகளை செய்வதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எனக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. என் விசுவாசத்தை ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறேன் என்றால் என் விசுவாசமானது முழுமையடையவில்லை என்று அர்த்தம். முழுமையான விசுவாசம் என்பது என்ன? சுவிசேஷத்தையும் ரட்சிப்பையும் பெறுவதற்காக நான் பயன்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல, சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக, ரட்சிப்பை கொடுப்பதற்காக அந்த விசுவாசம் பயன்பட வேண்டும். அதுதான் ரொம்ப அவசியமான ஒன்றாய் காணப்படுது. எனக்கு இந்த கால வேளையில தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையின் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள்னா நற்கிரியை செய்கிறவங்க. விசுவாசினா கட்டாய நற்கிரியை செய்யணும். நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகளில் தலை சிறந்த நற்கிரியை என்ன தெரியுமா? மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது. இயேசுவை பிறருக்கு அறிவிப்பதே நாம் செய்கிறதான தலை சிறந்த நற்கிரியை. நற்செய்தின்னு சொல்லியிருக்கல, நற்செய்தி, நற்கிரியை. அப்போ நம்ம மக்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை தேவ பிள்ளைகளுக்கு நிறைய இருக்கணும். நம்ம எல்லாம் உதவி செய்கிறவங்களா இருக்கோம். உதவி செய்கிறவங்க அல்லையில சொல்லுங்கள். அல்லையில நீங்கள் அது சொல்லணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா அதை சொல்லித்தான் தெரியணும் இல்லை. நேரடியாக மறைமுகமாக நிறைய இடங்கள் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இஸ் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. என்னென்னா அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாவா? அல்லேலூயா. கிறிஸ்டியன்லேயும் கஞ்சாம்பட்டி இருக்கா? பிசனாரி இருக்கா? இருக்கு. ஆனால் எங்கேருந்து வந்துச்சுன்னா, கர்த்தருக்குள்ளே வரும் முன்பே இருந்தது மாறலை. நீங்கள் ரட்சிக்கப்பட முன்னாடி என்ன பிசனாரியாக இருந்தாலும், கஞ்சாம்பட்டியாக இருந்தாலும், ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த குணம் என்ன செய்யணும்? மாறணும். சிலருக்கு கையே என்ன செய்யாது? நீளாது. வாய் நீளும், கை நீளாது. வாய் மட்டும் வேகமாக வரும். சொல்லுவாங்கள்ல, பேசுறது வாழைப்பழம் மாதிரி பேசுகிறாங்க. வாய் வாழைப்பழமாக, கை கறந்த கிழங்காம். பழமொழி சூப்பராக வச்சுருக்காங்க. வாய் நல்லா பேசுவோம், பேசுனா போதும், தேனாக பேசுவாங்க. ஆனால் கை என்ன செய்யாது? செயல்படாது, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உலகம் எப்படி பார்க்கிறது என்றால், தேவ பிள்ளைகள் கிறிஸ்டியன்னா அவங்க இறக்க குணம் உள்ளவங்க, அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உலகம் முழுசும் இருக்குது. ஆனால் அது உண்மையும் கூட. அப்படி தான் மக்கள் செய்கிறார்கள். ஆரம்ப மிஷினரிகள், தேவ பிள்ளைகள் பல தேசங்களில் தங்களுடைய ஜீவனையும் பாராமல், தங்களுடைய நிலங்களை விற்று, தன்னுடைய உடைமைகளை விற்று அவர்கள் கர்த்தருக்கென்று ஏழைகளுக்கும் பிணியாளிகளுக்கும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்தியா அதில் அதிகமான பங்கை பெற்றிருக்கிறது. நிறைய உதவிகளை பெற்றிருக்கிறாங்க. நாம் செய்ய வேண்டியது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தான். ஆனால் உண்மையான ஒரு விசுவாசி மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளில் பிரதானமான உதவி சுவிசேஷத்தை அறிவித்தல். அல்லேலூயா. மிஷினரிகள் அதை செய்தார்கள், தேவ மனிதர்கள் செய்தார்கள், இன்றைக்கும் செய்கிறார்கள். அவங்க இந்தியாவிலும் சரி, எல்லா நாடுகளிலும் சரி, அவர்கள் சாப்பாடு மட்டும் கொடுக்கவில்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளையும் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் கொடுக்கும் உணவும் நாம் கொடுக்கும் பொருளும் இந்த உலகத்தோடு அழிந்து போகும். நாம் கொடுக்கும் சுவிசேஷம் நித்தியத்துக்கு அவங்களை கொண்டு போய் சேர்க்கும். பிறருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் ஒன்று மறந்துடக்கூடாது, நாம் எல்லாருக்கும் செய்யக்கூடிய எல்லா உதவிகளை விட அழியாத உதவி சுவிசேஷத்தை கொடுப்பது, ரட்சிப்பை கொடுப்பது, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பது, இயேசுவை அவங்களுக்கு கொடுப்பது தலை சிறந்த உதவி. எத்தனை பேர் நம்பினால் அல்லையிலே சொல்லுவோமாக? அல்லேலூயா. ஆகவே உதவி செய்யுங்கள், பிரதானமாக சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பை பெறுவதற்காக மட்டும் எனக்கு விசுவாசம் அல்ல, இன்னொருவருக்கு ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கவும் எனக்கு அந்த விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசம் முழுமையான விசுவாசமாக இருக்கும். நான் சுவிசேஷத்தை பெறுவதில் மட்டும் என் விசுவாசமா, ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் பெறுவதில் மட்டும் விசுவாசமா என்றால் முழுமையானதல்ல. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை அல்லது பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை, பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பை தனக்குள் வைத்துக் கொள்ளாமல்
மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கும்படி அந்த நற்கிரியைகள் மூலமாக யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அந்த விசுவாசம் தான் முழுமையான விசுவாசமாக இருக்கிறது. நீங்கள் தயவு செய்து இதுவரைக்கும் நீங்கள் பிறருக்கு பொருளை மட்டும் கொடுக்கிறவர்கள் இருந்தால் இப்போது சுவிசேஷத்தையும் சேர்த்தே கொடுங்கள். அது அவர்களுக்கு நிரந்தரமான ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காலத்தில் யாரோ சுவிசேஷத்தை பெற்றவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். அதனால நீங்களும் நானும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தான் பெற்ற சுவிசேஷத்தை பிறருக்கு எப்போதும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பலருடைய கிறிஸ்தவ வாழ்வில பெற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் விசுவாசம் இருக்கிறது, கொடுப்பதற்கான விசுவாசம் நிறைய பேருக்கு இல்லை. பெற்றுக்கொள்ளவும் கொடுக்கவும் விசுவாசம் இருந்தால் அதுதான் முழுமையான விசுவாசம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென், அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போதும் வாங்கிக் கொள்வதற்காக, அது உலக பிரகாரமான நன்மையா இருக்கலாம், ஆவிக்குரிய நன்மையா இருக்கலாம், ரட்சிப்பா இருக்கலாம், எதுவானாலும் பெறுவதற்காக மட்டும் நான் விசுவாசத்தை பயன்படுத்தாமல் கொடுப்பதற்கும் என் விசுவாசத்தை பயன்படுத்துகிறேன். என்னை ரட்சிக்க தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை நான் விசுவாசிப்பது போலவே என் மூலமாக இன்னொருவரை ரட்சிக்க இயேசு போதுமானவர் என்பதையும் விசுவாசிப்பதனால சுவிசேஷத்தை பிறருக்கு நான் சொல்லுகிறேன். நான் சொல்லும் சுவிசேஷம் அவங்களை ரட்சிக்கும். நான் சொல்லும் சுவிசேஷம் அவர்கள் வாழ்க்கை உயர்த்தும். நான் சொல்லுகிற சுவிசேஷம் அவங்களுக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணும். நான் சொல்லும் சுவிசேஷம் அவர்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும் என்பதை நான் விசுவாசித்தால் நான் அதை அவர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுப்பேன். ஆமாவா இல்லையா? நம்ம கிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குன்னு வைங்களேன், அதை நான் எப்போ நான் பிறருக்கு கொடுப்பேன் அப்படின்னா அது சரியாக இருந்தால் தான் நான் கொடுப்பேன். நான் அந்த ப்ராடக்ட் மேல் நம்பிக்கை இருந்தால் தான் நான் அதை கொடுக்க முடியும். அப்படிதானா? இல்லை என்றால் நான் அதை கொடுக்க மாட்டேன். அது எனக்குள்ளே வைத்துக் கொள்வேன். நீங்கள் நம்புகிற சுவிசேஷத்தின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, விசுவாசம் இருக்கா? இருந்தா அதை மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க? தைரியமா கொடுங்க. நான் கொடுக்கிற இந்த சுவிசேஷம் பிறருடைய வாழ்வை உயர்த்தும், அவங்களை பாதுகாக்கும், ரட்சிக்கும், தேவனிடையிலே சேர்க்கும், அவங்க மனதில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் அப்படின்னு உங்க சுவிசேஷத்தின் மேல, நீங்க பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தின் மேல நம்பிக்கை இருந்தா அதை நீங்க மற்றவங்களுக்கு கட்டாயம் கொடுப்பீங்க. பிறருக்கு கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நீங்க வச்சிருக்கிற சுவிசேஷத்தை பிறகு கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? உங்க சுவிசேஷத்துமே உங்களுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. நீங்க வச்ச குழம்ப வீட்டுக்கு திடீர்னு ஒருத்தர் உங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க, அன்னைக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்க சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா கூப்பிட்டு வைப்பீங்க. சொதப்பிருச்சுன்னு வைங்க, அன்னைக்கு என்ன சொல்வீங்க? எப்படியாவது இந்த ஆளை கலட்டி விடுறதுலேயே கவனமாக இருப்பீங்க. ஏசப்பா சாப்பிடாம போயிட்டோம், சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிடட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவீங்க. ஆனால் வாசனையாக குழம்பு வச்சுட்டிங்கன்னா எப்படி ஆகிலும் அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பி நல்லா இருக்கு குழம்புன்னு அவங்கள சொல்ல வச்சு, அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா பிறருக்கு கொடுக்குறீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்க யோசிக்கிறீங்க. பெற்றுக்கொள்ளும் போது சுவிசேஷத்தின் மேல் இருந்த அந்த விசுவாசம் கொடுப்பதிலும் உங்களுக்கு இருக்கா? நான் பெற்ற அந்த சுவிசேஷத்தை, நான் பெற்ற ரட்சிப்பை, நான் பெற்ற இயேசுவை நான் நம்புகிறது மட்டுமல்ல, நான் மற்றவங்களுக்கு அதை கொடுக்கிறதுக்கும் நான் நம்புறேன். அவர்களுக்கும் இயேசு ரட்சிப்பை தர முடியும் நம்புறேன். நம்பிக்கை இருந்தால் மற்றவங்களுக்கு நம்ம அந்த சுவிசேஷத்தை கட்டாயம் கொடுப்போம். நான் பிறருக்கு சுவிசேஷம் சொல்லல அப்படின்னா, இயேசு மற்றவங்களுக்கு நான் கொடுக்கல அப்படின்னா இந்த சுவிசேஷத்தின் மேல் எனக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அன்பானவர்களே, மற்றவர்களுக்கும் இந்த சுவிசேஷம் பயன்படும், மற்றவர்களையும் இந்த சுவிசேஷம் ரட்சிக்கும், மற்றவர்களையும் இந்த சுவிசேஷம் உயர்த்தும். ஆமென். சமுதாயத்தில் இருக்கிற உயர்ந்தவர்களையும் தாழ்ந்தவர்கள் என்று எண்ணப்படுகளையும் இந்த சுவிசேஷம் உயர்த்தும். நம்பிக்கை உள்ளவர்களை, நம்பிக்கை அற்றவர்களையும் இந்த சுவிசேஷம் உயர்த்தும். கொடுப்பதிலும் இந்த நம்பிக்கை நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிற விசுவாசத்தின் பயன் எப்படியெல்லாம் இந்த விசுவாசம் நமக்கு பயன்படுதுன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த விசுவாசம் ரெண்டாவது நமக்கு எப்படி உதவி செய்யுதுன்னா, துன்ப காலங்களில் கர்த்தரை நம்புவதற்கு இந்த விசுவாசம் உதவி செய்கிறது. துயரமான நேரங்களிலும் கூட, வேதனையான நேரங்களிலும் கூட,
ஆண்டவர் மேலே அந்த நம்பிக்கையை இந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யுதுன்னா கொடுக்கிறது. உண்மையான விசுவாசம் துன்பங்களிலும் துயரங்களிலும் கூட அசையாமல் இருக்கும். அதான் நமக்கு இந்த விசுவாசம் கொடுக்கிற பெரிய நன்மை. அது அன்பானவர்களே, உதாரணமாக மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 21 முதல் ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். கானானிய ஸ்திரீ என்பவள் தன் மகளுக்காக இயேசுவினிடத்தில் போராடுகிறாள். ஆண்டவர் அவளை உதாசீனப்படுத்துகிறார். கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வந்து, எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே, என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இயேசு கிறிஸ்து அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவளுடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து வந்து இந்த கானானிய ஸ்திரீ கெஞ்சிரா, தாவீதின் குமாரனை இறங்கும், என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், அவளை குணமாக்க வேண்டும் என்று அவள் கெஞ்சிரா. ஆண்டவர் இயேசு 2 காரியம் செய்கிறார். ஒன்று, அவர்கிட்ட பேசலை, பதிலே சொல்லலை, மௌனமாக இருக்கார், ஒரு வார்த்தையும் சொல்லலை. 2, நடந்துகிட்டே இருக்கார். அந்த வசனத்தில் படிக்கிறோம், பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே அப்படின்னு என்ன அர்த்தம்? பின்னாடி வந்துட்டே இருக்கா, இயேசு போயிட்டே இருக்கார், சீஷர்களும் போயிட்டே இருக்கிறாங்க. சீஷர்கள் பார்த்தா இறக்கப்படுற மாதிரி. இயேசு இறக்கமானவரா, சீஷர்கள் இறக்கமானவர்களா? ரொம்ப. இயேசு தான் ரொம்ப இறக்கமானவர். ஆனால் இங்கே பார்த்தா யார் ரொம்ப இறக்கமா தெரியுது? இயேசுவே ஒன்றும் பேசாமல் போய்கிட்டே இருக்காரு. சீஷர்கள் இறக்கப்பட்டு, இயேசுவே இவர் நம்மளை பின்தொடர்றா, அவளுக்கு ஏதாவது செய்யும் என்று கேட்குறாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து இரக்கமற்றவரா? இல்லை, மிகவும் இரக்கம் உள்ளவர். ஆனாலும் அவர் இவளுடைய விசுவாசத்தை காண்பதற்காக ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, அநேக நேரங்களில் வார்த்தைகள் காயமாக்குவதை விட வார்த்தைகள் அற்ற மௌனம் அதிகமாக காயமாக்கும். உங்களுக்கு புரியுதா? வார்த்தை காயமாக்கும் தான். சில வார்த்தைகள் ரொம்ப காயமாக்கிரும் நமக்கு. ஆனால் சில மௌனமும் கூட ரொம்ப காயமாக்கிருங்க. நீங்கள் சில அலுவலர்களுக்கு போனீங்கன்னா சில அதிகாரிகிட்ட போய் கேட்பீங்க, சார் அவர் எழுதிட்டே இருப்பார், அவர் கண்டுக்கிடவே மாட்டார். குறிப்பாக அரசாங்க அலுவலகங்களில் நீங்கள் போயிருப்பீங்க, இல்லை ஒரு கையெழுத்து வாங்க தான் போயிருப்பீங்க. ஆனால் அந்த அதிகாரி கடவுளுக்கு மேலானவர் மாதிரி இருப்பார், மௌனமாக இருப்பார். ஏதாவது சொன்னால் கூட பரவாயில்ல, சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப வேதனை. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாமா கூட சொன்னால் கூட பரவாயில்ல, நம்மளை உதாசீனப்படுத்துகிற மாதிரி அவர் நம்மளை அற்பமாக நினச்சி எழுதிட்டு அது ரொம்ப வேதனைப்படுத்தும். இந்த கானானிய ஸ்திரீயின் வாழ்வில் இயேசு கிறிஸ்து அவர் போய்கொண்டே இருக்கிறார், மௌனமாக இருக்கிறார், எந்த பதிலும் சொல்லவில்லை. பதில் சொல்லாதது அவளை புறக்கணிப்பதற்கான அர்த்தம், அவளை வெறுப்பதற்கான அர்த்தம். ரொம்ப கவலை, வேதனை. ஆனாலும் உண்மையான விசுவாசம் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாது, இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி ஆகிலும் பெற்றுக்கொள்ளும் வரை அந்த விசுவாசம் நமக்குள் தொடர வேண்டும். எவராலும் நம்முடைய விசுவாசத்தீயை தண்ணீர் விட்டு அணைக்கவே கூடாது, அணைக்க முடியாதபடி அந்த விசுவாசம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம விசுவாசத்தை இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் அது அணைச்சிடப்படி கூடாது. அது எப்போதும் ஃபயரா இருக்கணும். நம்ம விசுவாசம் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். நம்ம விசுவாசத்தை யாருடைய மௌனமும் குறைச்சிடக்கூடாது, யாருடைய புறக்கணிப்பும் நம்ம விசுவாசத்தை குறைச்சிடக்கூடாது. இயேசுவினுடைய மௌனமும் இயேசுவின் புறக்கணிப்பும் கூட கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை என்ன செய்யல, குறைக்கல. இன்னும் அவர் பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. நீங்க மௌனமா இருந்தாலும் சரி, என்னை புறக்கணிச்சாலும் சரி, ஒரு பதிலுமே சொல்லாட்டாலும் சரி, உங்கள் வாயிலிருந்து பதில் வர்ற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு பின்னாடியே அவள் போறா, விசுவாசத்தோட நிற்கிறா, காத்திருக்கிறா. அவரை விடுற மாதிரி தெரியல. மறுபடியும் அங்கே அவள் பின்தொடர்ந்து போன உடனே இயேசு சொல்றாரு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார். ஆண்டவர் இன்னொன்று மௌனமா இருந்தது வேதனை, வாய் திறந்து பேசுறாரு. என்ன சொல்றாரு? உனக்காகலாம் வரல தாயி, இஸ்ரவேல் மக்களுக்கு தான் நன்மை செய்ய வந்திருக்கேன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்கானவரா, அவர் கானானியருக்கும் ஆனவரா?
உலகத்தின் பாவங்களை சுமந்து தீக்கிற, இஸ்ரவேலின் பாவங்களை சுமந்து தீக்கிற தேவாட்டுக்குடியும் பைபிள் சொல்லல. உலகத்தின் பாவங்களை, முழு உலகத்தின் பாவத்தை மன்னிக்க வந்தவர் நான் இஸ்ரவேலுக்கானவர் என்று சொல்ல காரணம் என்னவென்றால், அப்படியாகிலும் இவள் விசுவாசம் குறைந்து விடுகிறதா என்பதை பார்க்க விரும்பினார். அவர் சொல்றா, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். வேற ஒண்ணுமே அவன் பதில் சொல்ல. எனக்கு நீ இஸ்ரவேலுக்கு வந்தீரோ என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கானானியருக்கு வந்தீரோ இஸ்ரவேலுக்கு வந்து அதை பத்தி பேச, எனக்கு இப்பொழுது உதவி செய்யும் ஆண்டவரேன்னு மறுபடியும் நிற்கிறார். போகல. அடுத்ததாக ஆண்டவர் வாய் திறந்து சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இந்த வார்த்தை யார் சொன்னாலுமே காயம்தான். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, இஸ்ரவேலுக்கான அப்பத்தை எடுத்து நாய்களாகிய கானானியருக்கு போட முடியாது, உனக்கு போட முடியாது அப்படின்றாரு. அவளுக்கு அதெல்லாம் சூடு சொரணெல்லாம் ஒண்ணுமே வரல. நம்மன்னா திருப்பி என்னென்ன அடிக்கணுமோ அடிச்சிருவோம். நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களை பார்த்து நாய்க்குட்டின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஒண்ணுமே வராதோ? மனசுல கோபம், கையில கல்லு, என்னென்ன வருமோ அதெல்லாம் வரும். ஆனா இவ ஆண்டவரை விசுவாசிச்சதுனால அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை, இயேசு நிச்சயமா எனக்கு உதவி செய்வார். அவர் வாய் தான் இந்த வார்த்தையை பேசுது. என் மேல அவருடைய உள்ளம் ஏக்கமா இருக்கு, இரக்கமா இருக்கு, எனக்கு நிச்சயமா அவர் இறங்குவார்ன்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்துச்சு. அவருடைய மௌனமும் அவருடைய புறக்கணிப்பும் அவருடைய காயப்படுத்தும் வார்த்தைகளும் இவள் விசுவாசத்தை கொஞ்சம் கூட குறைக்கல. ரொம்ப தெளிவா திரும்ப திரும்ப கேட்கிறா, இயேசுவே எனக்கு உதவி செய்யும். அவள் சொன்ன பதில் என்ன? நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் நான் உதவி செய்ய மாட்டேன்னு இயேசு சொன்ன உடனே அவள் என்ன ஓடி விட்டாளா? இல்லைன்னா இப்படியெல்லாம் பேசுறீர் ஆண்டவரேன்னு சொன்னாளா? இவர்கிட்ட இனி கதை ஆகாது, நின்று பிரயோஜனம் இல்லை, அவர் பார்த்தா செய்யற மாதிரி தெரியல என்று போய்விட்டாளா? இல்லைனா தன்னை பேசினவரை திரும்ப எதுவும் பேசி திட்டுவதற்கு அவமானப்படுத்த விரும்பினாளா? இல்லை. சொல்றா, மெய்தான் ஆண்டவரே. என்ன மெய்தான் ஆண்டவரே? நீ நாய்க்குட்டின்னு சொன்னார, மெய்தான் ஆண்டவரே. இவளுக்கு இப்ப என்னன்னா, நீ நாய் பேயின்னு எது வேணான்னு சொல்லிட்டு போங்க, என் பிள்ளைக்கு மட்டும் சோத்தை கொடுத்துட்டு நாயின்னு சொன்னாலும் பரவாயில்ல. அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாயிட்டா. மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்படியே ஆண்டவர் பார்த்த உடனே, இவளுடைய வார்த்தையை கேட்ட உடனே இயேசு ரொம்ப ஆச்சரியப்பட்டார், ரொம்ப ஆச்சரியப்பட்டார். சொல்றாரு, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது. ஒரு 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு இப்படி சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லைன்னார். இவளை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியதுன்றார். எனக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் தருவாராக. புறம்பே இருக்கிறதான சம்பவங்கள், சூழ்நிலைகள், வார்த்தைகள் எதுவும் என் விசுவாசத்தை குறைத்து விடவே கூடாது. என் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை இந்த உலகம் குறைத்து விடக்கூடாது. சில மனிதர்களோ, சில பொருட்களோ, சில சம்பவங்களோ என்னுடைய விசுவாசத்தை ஒருபோதும் குறைத்து விடக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருப்போமாக. எத்தனை சூழ்நிலை வந்தாலும் சரி, என் விசுவாசம் குறைந்திட வேண்டாம். நான் எதிர்பார்த்தது நடக்கலாம், நான் எதிர்பார்த்தது நடக்காம இருக்கலாம், அல்லது நான் நினைச்சதுக்கு மாறாக நடக்கலாம், நான் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படி இருக்கலாம். ஆனால் நான் இன்னும் அவருக்குள்ள விசுவாசமாக இருக்க விரும்புகிறேன். துன்ப காலங்களிலும் நான் என் விசுவாசம் அழியாது, அழியாது. அதுதான் உண்மையான விசுவாசம். சொல்லுங்க, துன்ப காலங்களிலும் உண்மையான விசுவாசம் ஒருபோதும் அழியாது. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். கஷ்டமும் பாடும் துன்பங்களும் வரும்போது விசுவாசம் போயிடுதுன்னா அந்த விசுவாசம் உண்மையான விசுவாசமா இல்லை. தேவன் மேலும் அவருடைய வசனத்தின் மேலும் உண்மையான விசுவாசம் வச்சவங்க, ஆண்டவர் உண்மையா நேசிக்கிறவங்க, ஆண்டவர் மேல் அன்பு வச்சு விசுவாசிக்கிறவங்க எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டுவிட மாட்டாங்க. ஆனா உண்மையா கர்த்தரை நேசிக்காம
அரைகுறையான விசுவாசம் உள்ளவங்க கஷ்டத்தில் அவரை விட்டுட்டு போயிடுவாங்க, பாதியில் போயிடுவாங்க. சூழ்நிலை அவர்களை கத்தரை விட்டு பிரித்து விடும். ஆனால் எந்த சூழ்நிலையும் உண்மையான விசுவாசம் உள்ள ஒரு மனிதனை கத்தரை விட்டு ஒருபோதும் பிரிக்காது. உயிரே போனாலும் சரி, இயேசுவின் பாதத்தில் தான் உயிர் போகுமே ஒழிய அவரை விட்டு பிரியவே மாட்டார்கள். ஒரு அல்லையில சொல்லக்கூடாதா? உங்கள் மேல் நம்பிக்கையோடு சொல்கிறேன். ஆமென். இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படிப்பட்டவங்களா இருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன காரணத்தை கொண்டும் அவரை விட்டு நான் விலகி போவதே இல்லை. அந்த விசுவாசம் எனக்குள்ளே பெரிதாக இருக்கட்டும். மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இந்த வசனத்தில் படிக்கும்போது பலவீனத்திலும் இல்லாமையிலும் குறைவுகளையும் இந்த விசுவாசம் அதிகமாகிறது. காரணம் என்ன அப்படின்னா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன வார்த்தை. அந்த 9ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்திலையும் நான் ஒரு வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன். பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 9ஆம் வசனம் இல்லை, அது எப்படி சாத்தியம்? அது பவுல் எப்படி சொல்ல வர்றாரு? இயற்கையாக ஒரு மனிதன் சொல்லும்போது அப்படி யாரும் அப்படி சொல்றதில்லை. நான் என் காய்ச்சலுக்காக மேன்மை பாராட்டுகிறேன், என் குறுக்கு வலிக்காக நான் மேன்மை பாராட்டுகிறேன், என் கால் வலிக்காக மேன்மை பாராட்டுகிறேன், அப்படியெல்லாம் நம்ம சொல்றதில்லை. இப்படிப்பட்டதான பலவீனங்கள் நம்மளை வேதனைப்படுத்தும். ஆனால் பவுல் சொல்றாரு, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன். 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் பலவீனங்கள்லையும் நிந்தைகள்லையும் நெருக்கங்கள்லையும் துன்பங்கள்லையும் இடுக்கண்கள்லையும் நான் பிரியப்படுகிறேன். துன்பமே, நிந்தையே, நெருக்கமே, வா வா வான்னு கூப்பிட்ட மாதிரி சொல்றார். நம்ம யாரும் அப்படிலாம் செய்ய மாட்டோம்ல, அப்படிலாம் கூப்பிடணும்னு சொல்லல ஆண்டவர். துன்பத்தையும் துயரங்களையும் வேதனைகளையும் வாவான்னு கூப்பிட்டு விரும்பணும் அப்படிலாம் பைபிள் சொல்லலை. ஆனால் பவுல் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் அதில் பிரியப்படுகிறேன், நான் விரும்புகிறேன். எதுக்கு அப்படின்னா, நான் எப்போ பலவீனமாக இருக்கணும் அப்போ எனக்கு கிருபை அதிகமாக கிடைக்கும். நான் எப்போ குறைவுபடணும் அப்போ கிருபை நிறைய கிடைக்கும். நான் நிறைவாக இருக்கும்போது ஆண்டோடைய கிருபை இல்லை, ஆனால் நான் குறைவுபடும் போது அப்போ எனக்கு கிருபை கிடைக்கும். நான் எப்போ குறைவுபடணும் அதை சரிப்படுத்துறதுக்கான கிருபையை ஆண்டவர் எனக்கு தர்றார். அதனால எப்பெல்லாம் எனக்கு கிருபை கிடைக்கும் அந்த சமயத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து நான் கவலைப்படலை, நான் அதன் மேல் பிரியப்படுகிறேன்னு சொல்லுகிறேன். ஒட்டுமொத்தமாக சொல்ல போனா எனக்கு தேவனுடைய கிருபை எனக்கு வேணும். ஆகவே எந்த சூழ்நிலையில் அவர் கிருபை கிடைக்குதோ அந்த சூழ்நிலைக்காக தேவனை துதிக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது இல்லை? எனக்கு அவர் கிருபை எப்போ கிடைக்குதோ அப்போ எனக்கு இருக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா அந்த கிருபை இருக்கிறதுனால அந்த சூழ்நிலையை நான் சமாளிச்சிருவேன். நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன்னா, ஆனால் கிருபை கிடைக்கிறதுனால அந்த குறைவுகளை நான் சமாளிச்சிடுறேன், துன்பங்களை சமாளிச்சிடுறேன், வேதனைகளை சமாளிச்சிடுறேன், நிந்தைகளை சமாளிச்சிடுறேன். அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. நான் துன்ப நேரங்களில் தேவன் எனக்கு கிருபை கொடுக்கிறார் அப்படின்ற விசுவாசம் எனக்குள்ளே இருக்கிறது. பவுலுக்கு அந்த விசுவாசம் இருக்கு. வேதனைகளையும் துன்பங்களையும் கிருபை கொடுக்கிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். உபத்திரவங்களையும் துன்பங்களையும் ஏன் பவுல் விரும்புகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, அது அவனுக்கு உதவி செய்கிறதுனாலே, அந்த உபத்திரமும் துன்பமும் அவனுக்கு உதவி செய்கிறதுனால அதை அவன் மேன்மை பாராட்டுகிறான், அவன் அதை விரும்புகிறான். தாவீது கூட ஒரு இடத்துல இப்படி சொல்றார். 119ஆம் சங்கீதத்தில் 67வது வசனத்திலும் 71வது வசனத்திலும் உபத்திரவங்களை குறித்து தாவீதினுடைய பக்குவமான வார்த்தை என்ன? அவர் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்.
உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு சொல்றதுக்கு விசுவாசம் வேணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, எவ்வளோ கண்ணீர் வடிச்சேன்னு தெரியுமா, ஐயோ அதெல்லாம் சொல்லி மாளாது என்று நம்முடைய கஷ்டங்களையும் பாடுகளையும் கூட கொஞ்சம் அதிகமாக்கி சொல்லிக்கொண்டே இருப்போம். தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த உபத்திரவத்தினாலே உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அப்படின்னா உபத்திரம் வரலன்னா ஆண்டுடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டிருக்க முடியாது. 67 சொல்றாரு, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். அப்படின்னா வழி தப்பி நடந்த ஒரு மனிதன் தேவனுடைய வழியை காத்து நடக்கிற உத்தம தேவ மனிதனாய் வாழ்வதற்கு காரணம் என்ன? அவனுடைய உபத்திரவம் தான். நம்ம வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் உபத்திரவங்கள் நம்மை சீராக்கி இருக்கு. நம்முடைய பாடு கஷ்டம் நம்மளை தேவனோடு இணைச்சிருக்கு. நம்முடைய கண்ணீர்கள் துன்பங்கள் வேதனைகள் நம்மளை பல நேரம் சரியாக்கி இருக்கு. கெட்ட எண்ணங்களை விட்டு மாற்றி இருக்கு. தவறான பாதையில் போன நம்மை சீர்படுத்தி புதிய பாதைக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கு. இதுவரை செய்த சில தீமையான காரியங்களை, சில உபத்திரவங்கள் இனி அப்படி செய்யவே கூடாது, இதற்கு மேல் நான் இப்படித்தான் வாழ வேண்டும், சரியாக வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுப்பதற்கு சில உபத்திரவங்கள் நமக்கு உதவி செஞ்சிருக்கு. அதனால தான் தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் என்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரவப்படுவனும் வழி தப்பி திரிந்தேன். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரம் கஷ்டம் பாடு வந்தவன தான் ஜபமும் கொஞ்சம் கூடுது. பைபிள் வாசிக்கிறோம், வாக்குத்தத்தத்தை நினைக்கிறோம், கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். உபத்திரவம் நம்மளை ஆண்டவர் பக்கம் சேர்க்கிறது. உபவாசமே பண்ணாத ஒருத்தர் உபவாசிக்கிறாருன்னா ரொம்ப நெருக்கடி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நம்மளை உபவாசம் பண்ண வைக்கிறது. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் நெருக்கமான நேரங்களில், கண்ணீரின் நேரங்களில் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. உபத்திரவம் ஜெபிக்க வைக்குது. பாடுகள் நம்மளை தேவனை சார்ந்து கொள்ள வைக்கிறது. நம்மளை ஒரு முறை ஆராய்ந்து பார்த்து நம்மை பரிசுத்தப்படுத்த வைக்கிறது. ஒரு விசுவாசிக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே உண்மையான விசுவாசி என்ன செய்வாங்கன்னா, ஐயோ இந்த பாடு கஷ்டத்துக்கு நான் எதுவும் தப்பு பண்ணியிருப்பனோன்னு யோசிக்க வைக்கும். அதான் உண்மையான விசுவாசி. ஆமென். கவனிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் பாடு பிரச்சனை வியாதி பலவீனம் இதெல்லாம் வரும்போது உண்மையான விசுவாசி முதல்ல என்ன நினைக்கணும்? நான் செஞ்ச தப்புனால ஒருவேளை இது வந்துருச்சா, இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா? நெகேமியா அப்படித்தான் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அவனுக்கு தெரியுது இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனம் சிதறடிக்கப்பட்டிருக்கு, போராட்டமா இருக்கு, சிறைபிடிப்பு இருக்கு, இதுக்கு என்ன காரணம்னு அவன் கண்டுபிடிக்கிறான். ஆண்டவரை சிறையிருப்பை மாற்றம்னு ஜெபிக்கல. ஆண்டவர் இந்த சிறையிருப்புக்கு காரணமான அலங்கம் இடிக்கப்பட காரணமான நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் ஆண்டவர் என்றான். நம்ம வாழ்க்கையில் எப்போ கஷ்டம் வந்தாலும் பாடு வந்தாலும், ஆண்டவரே நான் இவ்வளவுக்கு அழுகிறதுக்கு காரணம், ஆண்டவர் இவ்வளவு கண்ணீர் வெடிக்கிறதுக்கு காரணம், என் வாழ்க்கையில் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம், ஆண்டவரே என் வாழ்வில் ஏதாவது உமக்கு பிரியமில்லாத காரியம் செய்து விட்டேனோ எனக்கு சுட்டி காண்பியும் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழாத போனதுனால என் குடும்பம் இவ்வளவு கஷ்டப்படுகிறது, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்பவன் தான் உண்மையான விசுவாசியாக இருப்பான். தன்னுடைய பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் வேறு காரணம் சொல்லக்கூடிய ஒரு மனிதன் நிச்சயமாக நல்ல விசுவாசியா இருக்க முடியாது. ஒருவேளை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த உபத்திரவம் பாடும் நம்மளை கொஞ்சம் வழி நடத்து பக்குவப்படுத்துது. அல்லேலூயா. ரொம்ப மூர்க்கமான ஒரு ஆள், பயங்கர கோபம், எல்லாம் நான் தான் அப்படின்னு ஆணவமும் பெருமையும் உள்ள ஒரு மனிதனை உபத்திரவம் அப்படியே என்ன செஞ்சிருது, மாற்றிடும். அப்படியே அவனை கண்ட்ரோல் பண்ணிடும். அந்த பெருமை எல்லாம் அடங்கி போய்விடும், ஆணவம் எல்லாம் அடங்கி போய்விடும், கோபமெல்லாம் அடங்கி போய்விடும். உபத்திரம் ஒரு மனிதனை, கரடுமுரடான மனிதனை சீர்படுத்தி பக்குவப்படுத்துகிறது. உபத்திரம் அவனுடைய கண்ணீர் அவனை பக்குவப்படுத்துகிறது. அப்படியானால் பவுல் சொன்ன மாதிரி, ஆமென், இந்த உபத்திரவத்தில் நான் பிரியப்படுகிறேன், என் வாழ்க்கையை சீராக்கும் உபத்திரம் என்னை சீராக்கும், ஆனால் அந்த உபத்திரம் நல்லது.
ஒரு உபத்திரவம் என்னை கர்த்தரண்டையில சேர்க்குமானால் அந்த உபத்திரவம் நல்லது. ஒரு உபத்திரவம் என்னை ஜெபம் பண்ண தூண்டுமானால் அந்த உபத்திரவம் நல்லது. ஒரு உபத்திரவம் என்னை கர்த்தரண்டையில சேர்த்து இணைத்து பாவத்தை விட்டுவிட்டு இயேசுவோடு கூட இணைக்குமானால் அந்த உபத்திரவம் நல்லது. கையை வைத்தாலே சொல்லுங்க ஹல்லேலூயா. நிறைய பேர் யோசிக்கிறீங்க, நமக்கு உபத்திரம் வேண்டான்னு தானே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உபத்திரம் நல்லதுன்னு சொல்றாரே பாஸ்டர். நான் சொல்ல, பவுல் சொல்றாரு, உபத்திரவத்தை குறித்து சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுறேன், 2 உபத்திரவத்தில் பிரியப்படுகிறேன் என்று பவுல் அழகாக எழுதுறார். ஏன்னா அப்பதான் எனக்கு ஆண்டவர் நிறைய கிருபைகளை எனக்கு ஆண்டவர் தருகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம். லூக்கா 18:27. அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆண்டவர் சொல்றாரு, ஊமைகள்ல ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்படுவது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்கிறார். காரணம், ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போய்விட்டான். அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க ஆசை. ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளையை கேட்கறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. காரணம், அவனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு தடையாக இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளோ கஷ்டம் ஐஸ்வர்யவான் கர்த்தருக்குள்ளே நித்திய ஜீவனை பெறுவதுன்றார். சீசர்கள் கேட்குறாங்க, அப்படின்னா யார் ரட்சிக்க கூடும்? ஒரே வார்த்தையில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். ஒரே ஒரு வார்த்தை தான். இது நடக்கவே நடக்காது, இது ஆகவே ஆகாது அப்படின்ற ஒரு தடை இருக்கு பாருங்களேன். இது முடியாதுன்ற ஒரு தடை இருக்குல்ல, அந்த தடையை உடைக்க தேவனால் கூடும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள விசுவாசம் என்னவென்றால், இந்த விசுவாசம் நம்ம எங்கே கொண்டு போகுதுன்னா, நடக்கவே நடக்காதுன்னு மற்றவங்க சொன்னாலும், நடக்கவே நடக்காதுன்னு என் மனசே சொன்னாலும், நடக்கவே நடக்காது என்று உலக நீதி சொன்னாலும், கர்த்தர் நடக்க வைப்பார், அது நடக்கும். நீங்க ஆமேன்னு சொல்லலையே, பிரைஸ் தி லார்ட். நல்ல கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஆமேன் அல்லையே சொல்லுங்க. அப்படியே கேட்ச் பண்றீங்க, அப்படியே எடுத்துக்கிடுவீங்க, அதை நீங்க சுதந்திரமாக்கிடுவீங்க, உங்களுக்குரியதாகும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது ஆமேன் என்று அல்லேலூயா என்று நீங்கள் உற்சாகமாய் சொல்லி அதை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில தேவன் அதை ஆக பண்ணுவார். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையா தெரியும், இது நடக்கவே வாய்ப்பே இல்லைன்னு தோணும். யோனா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, இன்னும் 40 நாளில் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும், அழிஞ்சிரும். இதுதான் நடக்க போகுது. இந்த ஜனங்கள்லாம் யோனா செய்தியை கேட்டுட்டு அவங்க செய்த வேலை ஒன்று, விசுவாசத்தோடு ஜெபித்தார்களாம். பைபிள் இருக்கு, 5ஆம் வசனம். அப்பொழுது நினிவேவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். போதும். ஜனங்கள் நடக்காது அப்படின்னு, நடக்காது என்று சொன்னதை நம்பினால் ஜெபிக்க மாட்டார்கள், நடக்கும் என நம்பிக்கை இருந்தால் ஜெபிப்பார்கள். அப்படிதானே? யோனா பெரிய தீர்க்கதரிசி, அவரே சொல்லிட்டாரு இனி வாய்ப்பே இல்லைன்னு நம்பினா அங்க ஏது ஜெபம், அது அங்க ஏது உபவாசம்? வாய்ப்பே இல்லையே. அப்போ ஜெபிக்கிறவனாயிருந்தால் வாய்ப்பு உண்டுன்னு நம்புகிறான். இந்த நீயப்பட்ட ஜனங்க நம்புறாங்க, கர்த்தர் செய்வார், மாறும், ஒருவேளை தேவன் இறங்குவார் என்று உபவாசித்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாகவே கர்த்தரே அழிப்பேன்னு சொன்ன பிறகு எங்க மாற்ற போறாருன்னு அதான் உண்மை. ஆனா இவங்களுக்கு விசுவாசம் இருந்ததுனால நடக்காது என்ற ஒன்றை நடக்க செய்கிற விசுவாசம் நினிவே பட்டணத்து மக்களுக்குள் இருந்தது. ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் இருந்தாங்க. கர்த்தர் தான் சொன்ன வார்த்தையை கர்த்தரே மாத்திக்கிட்டார். நம்ம சொல்றோம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வார்த்தையில் உண்மையில சொன்னபடி செய்வார், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அங்க சொன்னதை மாத்திட்டாரே. அப்படின்னா ஆண்டவர் சொன்னதை அவர் மாத்திக்கிற அளவுக்கு விசுவாசம் அப்படி வேலை செய்யுது. உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது இல்ல?
எங்க ஆபிரகாமே ஜெபம் பண்ண சோதோமுக்கு, ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா அழிப்பீரோ, போராடி ஜெபம் பண்ணா. கடைசியில் லோத்தை மாத்திரம் வெளியே கொண்டு வந்துட்டு பட்டணத்தை அழிச்சிட்டாரு, சொன்னபடி அழிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட தேவன், சொன்னதை அப்படி செய்து முடிக்கிற தேவன், விசுவாசத்தோட ஒரு ஜனக்கூட்டம் சேர்ந்து ஜெபித்த போது தேவன் அந்த பட்டணத்தை அழிக்காமல் காத்தார்னா, தேவன் எந்த தடைகளையும் உடைக்க முடியும், எதையும் மாற்றிவிட முடியும். ஓ, நடக்காது என்று சொல்லுகிற ஒன்றை நடத்தி காட்ட தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்கிற. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? உங்க வாழ்க்கையில கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருக்கலாம், நம்பிக்கைக்குரியதா இருக்கலாம். சில நேரம் அவங்க சொன்னா கரெக்டா இருக்குங்க அப்படிலாம் நினைப்போம். அவங்களே சொல்லிட்டாங்க, நாமளே சொல்லலாம், ஏங்க அவங்களே சொல்லிட்டாங்க, அப்போ வாய்ப்பு இல்லை, அப்படிதானே? சிலர் சொன்னா நம்ப மாட்டோம், சிலர் சொன்னா நம்பிடுவோம். ஆமென். டாக்டர் சொன்னா அப்படி நம்பிடுவோம். எங்க உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த கட்டி இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரா போதும். டாக்டரே சொல்லிட்டாரு, அதுலயும் 2 டாக்டர் சொல்லிட்டாலும் போதும், முடிஞ்சு போச்சு, பாதி உயிரே போயிடும். சில நேரங்களில் சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து விவரமான ஆளாக இருக்காங்க, அனுபவசாலியாக இருக்காங்க, படிச்சிருக்காங்க, இந்த குறிப்பிட்ட துறையில் அவங்க வந்து பழக்கமானவர்கள், அனுபவசாலிங்க. ஆகவே அவங்க சொன்னாங்கன்னா அப்படியே நடக்கணும். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எவர் சொன்னாலும் சரி ஆண்டவர் மாற்ற முடியும், தடைகளை உடைக்க முடியும். தடைகளையும் தாண்டி அற்புதம் செய்ய தேவனாலே கூடும். நடக்காதவைகளை நடக்க வைக்கிறவன் நம்முடைய தேவன், அற்புதம் செய்யும் தேவன். அல்லேலூயா. 5வது சொல்றேன், யாக்கோபு 2:17 சொல்லியிருக்கு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. 2:17 வாசிங்களேன், அந்த வசனம் தானா? விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும் என்று எழுதப்படும். கிரியையில் விசுவாசம் கிரியை இல்லாமல் இருந்தா வேஸ்ட். மனசுக்குள்ள மட்டும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அந்த விசுவாசம் கிரியைகளில் வரவில்லை என்றால் கஷ்டம். ஒரு உண்மையான விசுவாசம் கிரியைகள் மூலமாக அது உறுதிப்படுத்தப்படும். எப்போ ஒரு விசுவாசம் கிரியைகளில் வருதோ அப்போதான் அந்த விசுவாசம் உண்மையானதாக உறுதிப்படுத்தப்படுகிறது. நான் மனசுக்குள்ள மட்டும் நான் வச்சிருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதை வெளியே கொண்டு வர வேண்டியது இருக்கு. விசுவாசம் கிரியை செய்வதற்கு தூண்டும். உண்மையான விசுவாசம் கிரியை செய்யும்படி நம்மளை தூண்டிகிட்டே இருக்கும், அதை செய்யறதுக்கு தூண்டும். விசுவாசம் செயலாக மாறுவதற்கு அந்த விசுவாசம் நம்மை தூண்டிகிட்டே இருக்கும். அதான் உண்மையான விசுவாசம். விசுவாசம் தூங்காது. விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளை வந்து தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கும். அந்த விசுவாசம் நம்மளை செயல்பட வைக்கும். சொல்லுங்க, விசுவாசம் நம்மை செயல்பட வைக்கும், அதை செய்ய வைக்குங்க. அதான் உண்மையான விசுவாசம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்குள்ள கர்த்தர் மேல் விசுவாசம் இருந்தது, அந்த விசுவாசம் அவளை செயல்பட வைத்தது. இயேசு குணமாக்குவார் என்ற விசுவாசம் அவளுக்குள்ள இருந்தது. அந்த விசுவாசத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டே அவ அப்படி இருந்திருந்தானா அவள் சுகமடைஞ்சிருக்க மாட்டா. அவளுக்குள்ள இந்த விசுவாசமானது அவளை இயேசு வண்டையிலே போக செய்தது, அந்த கூட்டத்தோடு இணைய செய்தது. அவருடைய வஸ்திரத்தை தொட்டாளாகிலும் சுகமாவேன் என்கிற அந்த விசுவாசம் தொட செய்தது. தொட்டா சுகமாவேன் என்று மனசுக்குள் எண்ணிக்கொண்டே இருந்தால் என்னைக்கு தொடுவது, என்னைக்கு நடக்க போவது? அவளுக்குள்ள இந்த விசுவாசம் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட செய்தது. தொட்ட போது வல்லமை புறப்பட்டது, அவளை குணமாக்கிட்டு. அப்படின்னா விசுவாசம் கிரியைகளின் மூலமாக வெளிப்படும்படி கிரியை செய்ய விசுவாசம் தூண்டுகிறது. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை செஞ்சிருங்க. ஆமே. எதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அதெல்லாம் செயலில் கொண்டு வந்துடுங்க. செயலில் வராத விசுவாசம் செத்த விசுவாசம் சொல்லி பேசல. நல்லா கவனிங்க. ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பார் அப்படின்றது விசுவாசம். ஆனால் விசுவாசத்தோடு மட்டுமே இருக்கு, ஜெபிக்கிறது இல்லை. பலருடைய வாழ்வில் நம்முடைய விசுவாசம் எதை சார்ந்து இருக்கோ அதை வெறும் விசுவாசம் மனதளவில் உள்ள விசுவாசமாகவே இருப்பதனால் நம்ம விசுவாசம் இன்னும் முழுமை அடையாமலே போயிடுது. நம்ம விசுவாசம் எப்போ முழுமை அடையுதுன்னா மனசில் இருக்கிற விசுவாசம் செயல்களில் வரணும், செயலில் வரணும்.
ஆமென். ஊழியம் செய்வதால் வருகிற நன்மை விசுவாசிக்கிறோம், கொடுப்பதால் வருகிற நன்மை விசுவாசிக்கிறோம், தேவனுக்காக செய்கிற எல்லா காரியத்தையும் விசுவாசிக்கிறோம். அதை வெறும் விசுவாசமாக மட்டும் மனசுக்குள்ள இல்லாம செயல்ல கொண்டு வந்தா அது ஆசீர்வாதம். ஆறாவதாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேருகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். விசுவாசிகளுக்கு சோதனை எனக்கு ரொம்ப அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டார், நம்பர் 1, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எனக்கு வந்த சோதனை யாருக்குமே வரக்கூடாது பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு மட்டும் இல்லைப்பா, உலகத்தில் எல்லாருக்கும் இந்த சோதனை இருக்குன்றார். சோதனைலாம் இருக்கு. மனுஷனா இருந்தா சோதனை கட்டாயம் உண்டு, கட்டாயம் உண்டு. ஆனா தேவ பிள்ளைக்கு, விசுவாசிக்கிற தேவ பிள்ளைக்கு சோதனையோடு கூட ஆண்டவர் போக்கையும் உண்டு பண்ணுறாரு. ஆமே. உங்களை கேட்குறேன், எனக்கு ஒரு சோதனை கூட இல்லைன்னா நீங்கள் கை வைத்து அல்ல சொல்லலாம். ஒரு சோதனை கூட எனக்கு இல்லை, அல்லது என்னுடைய சரீரத்தில் எந்த பலவீனமும் இல்லை அப்படின்னா நீங்கள் வெக்கப்படாமல் கை தூக்குங்க. முன்னாடி கூப்பிட்டு ஒரு அவார்டு ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். 5 வயசு பையனை கேட்டால் கூட எனக்கு கால் வலிக்கின்றான். நிறைய பேருக்கு உடம்பு இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே என்ன செய்யுது இருக்கும். கால் வலிக்கும், கை வலிக்கும், முதுகு வலிக்கும், கண்ணு ஒரு மாதிரி பண்ணும், பல்லு ஏதாவது சும்மா கிடக்காது, அதை எதையாவது எலும்பு கடிச்சிட்டு அது ஏதாவது பண்ணிக்கிட்டு கிடக்கும். அல்ல மண்டை வலி, தலையணை கடியில் எப்போவுமே விக்ஸு தைலம் சிலருக்கு இருக்கும். ஹேண்ட்பேக்குள்ள என்ன இருக்கோ இல்லையோ, டிஃபன் பாக்ஸ் இல்லாட்டாலும் ஒரு விக்ஸ் டப்பா உள்ள கிடக்கு சிலருக்கு. இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும், இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் மாம்சம் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். அது எல்லா மனுஷருக்கும் உண்டானது தான், ஒருத்தருக்கு இல்லை. சிலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், சிலர் கம்மியாக இருக்கலாம். எல்லா மனுஷருக்கும் ஒரு சோதனை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைய, உங்கள் திராணிக்கு மேலாக உங்களை ஒருபோதும் சோதிக்கிறது இல்லை. நம்பர் 1, எல்லாருக்கும் சோதனை உண்டு. 2, திராணிக்கு மேலாக ஒருத்தரும் ஒருபோதும் கர்த்தர் சோதிக்க மாட்டார். சோதிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளை ஒன்று மறந்துடாதீங்க, என்னால் சுமக்க முடியாத அளவுக்கு என்னை கர்த்தர் சோதிச்சிட மாட்டார். எப்போ என்னால் சுமக்க முடியலன்னு வரும்போது அப்போ அந்த சுமையை அவர் எடுத்துக்கிடுவார். தாங்க பலன் தர்றாரு. அதுக்கடுத்து என்ன செய்யணும், என்ன நடக்குது அப்படின்னா, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணு. எப்போ சோதனை நமக்கு வருதோ அப்பவே சோதனையில தப்புறதுக்கான போக்கையும் சேர்த்தே கொடுக்குறார். ஹலோ, பூட்ட போது சாவி கையில தான் இருக்கு. பூட்டப்பட்டிருக்கு ரூமு, ஆனால் சாவி கையில் இருக்கு. ஒரு வழி உண்டு பண்றார். எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருந்தாலும் நாம் தப்பிக்க கொள்ளும்படியான ஒரு வழியையும் தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவர் கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நிச்சயமாக சோதனையில் ஜெயிக்க ஆண்டவர் கிருபை செய்வார் என்ற விசுவாசம். 1 யோவான் புஸ்தகம் 5:4 சொல்லியிருக்கு, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சோதனை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, சாத்தானை ஜெயிக்க ஆண்டவருடைய விசுவாசம் நமக்கு உலகத்தை ஜெயிக்க பண்ணும், சாத்தானை ஜெயிக்க பண்ணும். ஆண்டவர் விசுவாசிங்க, கர்த்தர் ஜெயத்தை ஆண்டவர் தருவார். நான் கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். இந்த காலவேளையில் விசுவாசத்தின் வல்லமையும், விசுவாசம் தடைகளையெல்லாம் தாண்டி நம்மை ஜெயிக்க பண்ணுகிறது என்பதையும் இந்த காலவேளையில் பார்த்தோம். விசுவாசம் ஒரு 7 விதமான விஷயங்கள் நாம் கவனித்தோம். உண்மையான விசுவாசம் என்பது நான் பெறுவதில் மட்டுமல்ல, நான் கொடுப்பதிலும் இருக்கிறது. உண்மையான விசுவாசம் துன்ப காலங்களிலும் அவரை நம்ப செய்கிற விசுவாசம். உண்மையான விசுவாசம் பலவீனத்திலும் மேன்மை பாராட்டுகிற விசுவாசம்.
உண்மையான விசுவாசம் தடைகளையும் தாண்டி ஜெயிக்க பண்ணுகிற விசுவாசம். உண்மையான விசுவாசம் கிரியை செய்யும்படி தூண்டுகிற விசுவாசம். மனதளவில் மட்டும் இல்லாம அந்த விசுவாசம் கிரியைகளில் கொண்டு வரும். உண்மையான விசுவாசம் சோதனையோடு கூட போக்கையும் உண்டு பண்ணுகிற விசுவாசம், ஜெயிக்கப்படுகிற விசுவாசம். சோதனைகள் மத்தியில் உண்மையான விசுவாசம் ஜெயிக்க பண்ணும். அன்பானவர்களே, உண்மையான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறது. உண்மையான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இன்னைக்கு இந்த காலவேளையில் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிச்சா, உங்கள் கூட ஆண்டவர் பேசினார்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்படி கை உயர்த்தி நம்ம எல்லாம் ஜெபமான போகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த காலையில் என்ன இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் என்பது அழியாததாக இருக்கட்டும். சூழ்நிலைகளை தாண்டி அந்த விசுவாசம் உறுதியாக இருக்கட்டும். என்ன தடை போராட்டம் எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி என் விசுவாசம் உறுதியாக நிற்கட்டும். ஆண்டவரே அப்பா, இந்த உலக மனிதர்களோ உலக பாடுகளோ சோதனையோ என் விசுவாசத்தை அழித்து விடக்கூடாதபடி நல்ல விசுவாசத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே இயேசுவை என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றேயா. ஆண்டவரே, சோதனைகள் எனக்கு அதிகம் உண்டுதான், ஆனாலும் சோதனை ஜெயிக்க முடியும் என்ற விசுவாசம் எனக்கு இருக்கட்டும். ஆண்டவரே இயேசுவை நம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நிந்தைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் கண்ணீரும் என் வாழ்க்கையை சீர்படுத்துமானால் நான் அவைகளை வாஞ்சிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், விரும்புகிறேன். பவுலை போல் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஆண்டவரே, உமக்காக வாழ பண்ணும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மேல் விசுவாசம் குறைந்து விடுவதில்லை. எப்போதும் கர்த்தருக்காக நிற்க விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் வாய் திறந்து கர்த்தர்ட்ட பேசுவோம். நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் கிரியை செய்யும்படி தூண்டி விடுகிறது. விசுவாசம் தூங்க வைக்காது, தூண்டிவிடும். விசுவாசம் நம்மை செயல்படும்படி தூண்டிவிடும். ஓ ஹல்லேலூயா. செயல்படாமல் இருக்கிற ஒரு மனிதனை, தூங்குகிற ஒரு மனிதனை விசுவாசமானது தூண்டிவிட்டு செயல்பட வைக்கும், அதை செய்ய வைக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் எதிராக அமைந்தாலும், எல்லாம் எதிராக நடந்தாலும் என் உண்மையான விசுவாசம் தடைகளையும் தாண்டி கர்த்தருக்காக செயல்படும்படி என்னை தூண்டி விடுகிறது. ஹல்லேலூயா. என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேயா, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை முற்றிலும் தாழ்த்துகிறேன். இந்த செய்தியை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க பண்ணும், ஆண்டவருக்காக ஓட பண்ணும். ஆண்டவரே கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவர், இன்னைக்கு மனசளவில் ரொம்ப சோர்ந்து போய் வேதனையோடு கண்ணீரோடு இங்கே வந்திருந்தால் இந்த ஆராதனை அவங்களுக்கு ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சி உண்டு பண்ணட்டும், உயிர்ப்பீத்தில் உண்டு பண்ணட்டும். ஆண்டவரே, சோதனையோடு கூட போக்கை உண்டு பண்ணுகிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே ஹல்லேலூயா. அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.